அப்படியே குளத்தக்கரை ஓரமா போவேன். அப்படியே பொழுது போன நேரத்துல எல்லாம் இந்த காஞ்சி போய் கிடந்த பூரா ஓரமா வந்து கிடக்கும். அலை அடிச்சு கொண்டாந்து ஓரத்துல கரையில ஒதுக்கி இருக்கும். ஆமா சரி. அத பூரா அள்ளி போட்டு அதை கொண்டாந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். செத்த மீன். அதுக்கு பேர் தான் காஞ்ச மீனுக்கு பேர் தான் கருவாடு. அப்படியே இது தெரியாம எவ்வளவு நாள் வியாபாரம் பண்ண கம்மி. யார்கிட்ட பேசி யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? என்கிட்ட நானே பேசிக்கிறேன். கழுத்துல தாலி கட்டுறாங்க. ஆமா, இவர் மட்டும்தான் கழுத்துல கட்டினாங்க, பாக்கி எல்லாரும் இடுப்புல கட்டுறாங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னது? எங்க நீ தான் ஐசியமா கழுத்த தாலி கட்டுறீங்க, பாக்கி பேல நடிப்புல தாலி கட்டுறாங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, ஏமாச்சார சொல்லுங்க. கழுத்துல தாலி கட்டினா எப்ப தொங்கும்? நெஞ்சில தொங்கும். நெஞ்சிலே தொங்கும். ஆமா, அவ சொன்ன மாதிரி இடுப்பு தாலி கட்டினா பாதுகாப்பா பீரோல தொங்கிட்டு இருக்கும். மத்திய கவர்மெண்ட்ல தொங்கும். இனிமே தாலி எங்கதான் கட்டணும்? யாரு? நான் பஸ்ல போகும்போது வரும்போது தாலி அத்துக்கணும், தாலி அத்தமாயிடும். இங்க கட்டிவிட்டா ஒரு பையனும் ஒண்ணும் பண்ண முடியாது. மரண்டி பருவாச்சேரிக்கு உன்னை உள்ள போட்டான், வெளியே படுத்துக்க. ஆமா, என்னைய உள்ள போட்டு இவர் வெளியில படுத்தாருன்னா உள்ள 10 மாசத்துல விதுக்குன்னு தள்ள போறான். புள்ள குட்டி எப்படி போறோம்னு கேக்குறீங்க? ஆமா, புள்ள குட்டி எப்படி குண்டால போறோம். நான் ஊர் வேலையை பார்த்து வந்தா மணி 10 ஆயிடும். சரி சரி, என் பொண்டாட்டிக்கு மாத்திர கூடாது. புருஷங்காரன் ஊர் வேலைக்கு போயிருக்கானே, வருவான்னு சொல்லிட்டு திறந்து வச்சுட்டே இருப்பான். என்னத்த இத கதவையா 10 மணிக்கு மேல திறந்து போட்டு தூங்கினா என்ன திறந்து விட்டு என்ன நாய் நொழியும்? என்னது வர நாய் போற நாய் உள்ள பூந்து சொல்லி குந்திருக்கு பாரு, பாத்துக்கிட்டு கோயில பார்த்து குந்திருக்கு பாரு. உள்ள டாப்பா போட்டு உள்ள படுத்துப்பா. அவன் தனியாதாயா, நான் வரவன் நிலமா வந்தா கதை தட்டி எந்திரி சோறு பண்ணி சாப்பிட்டு படுக்கலாம். ஆமா, போத வரலச்சா அப்படியே வந்து தடுமாற்றி வருவேன். செவுரி எங்க இருக்கு கதவு தெரியுமா? தடுமாற்றி வரும்போது சரி வீட்டுக்கு பார்த்தா ஒரு குட்டி சோறு ஒண்ணு நிக்குது. அது அப்படியே தடுக்கிட்டு பெரட்டிட்டு ஊந்தணும் வச்சுக்க. வீட்டுல வாங்கி அந்த குட்டி சோத்துக்குள்ளே தான் கிடப்பேன். பக்கத்துல ஒரு நாய் கிடக்குது. அது என் வீட்டு சோறு அது அங்கதான் கிடக்கும் எனக்கு முன்னாடி. சரி, ஆமாங்க, அது நானும் அங்கேதான் கிடப்போம். சொல்லுங்க. 10 குட்டிமா இருக்காது. அதுல ஒரு குட்டியாச்சும் வா மூஞ்சி மாதிரி இருக்கும். தந்தானே தானே நன்னே, தந்தானே தானே நன்னே, தந்தானே தானே நன்னே, தந்தானே நானே, தந்தானே தானே நன்னே, தனமா 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 சாதிசால கூடவே வரும். ஐயாவே 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 தானே 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 கொத்து மேல கட்டியமா கொத்து மேல கட்டிய மாறும். ஒண்ணு சால கூடவே மாறும். சட்டியா நெருப்பு மாறும். ஐயாவோ அம்மாவோ சாதிசால கூடவே வரும். ஐயாவே 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 இது வர மனதி ஜன்மா காடுவரை பிள்ளை என்றார். ஐயாவோ அம்மாவோ கடைசி வரை யாராவது ஜன்மா. ஐயாவே 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 அக்கா ஆச்சு மர நீங்க
சொல்லுங்க. ஏங்க ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு கருவேப்பிலை கொத்த மாதிரி எங்க அம்மா எங்க அப்பாவும் புள்ள பெத்தாங்க. என்னங்க எனக்கு என்னங்க குறைச்ச? கருவேப்பிலை கொத்து மாதிரி. ஆமாங்க. உன்னை பாக்குறதுக்கு கருவேப்பிலை கொத்து மாதிரி இருக்கு. ஏன் எனக்கு என்ன? இல்ல நான் கேக்குறேன். ஏங்க கருவேப்பிலை கொத்து மாதிரினா அவளை பாசமா என்னை பெத்தாங்க. இப்படி இருக்கணும். ஆமா கருவேப்பிலை கொத்தா நான் கருவேப்பிலை கொத்துன்னு சொன்னா அந்த மாதிரி பாசமா பெத்து எடுத்தாங்க. யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? என்ன வீணா பண்ண பேல, வெறும் பையில, நாதித்த பையில, புள்ளப்பறி பையில, முடிச்சாக்கி பையில, பாக்கித்த பையில, பொறுக்கி பையில. யார கேக்குற? என் புருஷனை கேக்குறேன். ஆமா நீட்டி பேசுற அப்பாங்கிற. ஐயோ உங்களை போய் பேச முடியுமா? எல்லாம் என் புருஷனை கேக்குறாங்க. அது மட்டும் இல்லங்க என்ன பார்த்தாலும் வாயில வச்சுக்கிட்டே இருக்கான். என்னத்தா சாராயத்தை தாங்க. என்னத்தா வச்சுக்கிட்டு என்ன பண்றான்? சப்புறானா துப்புறானா? ஆனா நீங்க வேறங்க சாராயத்தான் சொல்றேன். வாயில வச்சுக்கிட்டேன்னா குடிக்கவும் மாட்டாங்கிறான், துப்பவும் மாட்டாங்கிறான். வாயில வச்சுக்கிட்டே தாங்க இருக்கான். அது என்ன இருக்குன்னு தெரியலங்க. புடுங்கி நீ கீழே ஊத்திர வேண்டியது. அது மட்டும் இல்லங்க நின்னா குத்துறா, போனா குத்துறா, வந்தா குத்துறா, இருந்தா இடத்துல ஓட விட்டு குத்துறாங்க. என்னன்னு தெரியலங்க. ஓட விட்டு வேற குத்துறான். ஆமாங்க ரொம்ப கோவக்காரருங்க. கல்யாணம் பண்ணி 5 வருஷமா ஆகுது, 10 வருஷமா புள்ளே இல்லைங்க. செல்லுன்னா என்ன கணக்கு? கல்யாணம் ஆகி 5 வருஷம் தான் ஆகுதான், 10 வருஷமா புள்ள இல்லைங்குது இந்த அம்மா. ஏங்க 5 வருஷம் காதல் பண்ணோம், 5 வருஷம் கல்யாணம் பண்ணோமா, மொத்தம் 10 வருஷம் ஆயிட்டு. இல்லன்னு சொல்லணும்னா இவன் எந்திரிக்கிறானப்பா. 5 வருஷம் கல்யாணம், 5 வருஷம் காதலிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாங்க. அது மட்டும் இல்லங்க எனக்கு என் புருஷனுக்கும் ரொம்ப நாளா பிள்ளை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நான் மச்சான் இன்னைக்கு நீ எங்கேயும் போயிடாத, நேரா வீட்டுக்குள்ள வந்து படுன்னு சொல்லிட்டு நானும் அப்படி இப்படின்னு குளிச்சுட்டு கமாம் சோப்பு போட்டு குளிச்சுட்டு, ஆனா என் புருஷன் வர்றாருந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நல்லா மீன் கறி கோழி நல்லா சமைச்சு வச்சிருந்தாங்க. செண்டு மல்லி வாங்கி சாலையில சுத்திக்கிட்டு. ஆமாங்க. கதவை திறந்து வச்சுக்கிட்டு பாய் தலகாணி எல்லாம் போட்டு, ஐயோ தலகாணி எத்தனை தலகாணி இருந்தாலும் புருஷன்ல அப்படி நினைச்சு தலகாணி எல்லாம் போட்டு இருந்தாலும் என் புருஷன் வந்துருவாரு அப்படி நினைச்சு கதவை திறந்து வச்சுக்கிட்டே படுத்திருந்தேன். சரி மணி 9 ஆச்சுங்க, மணி 10 ஆச்சு, மணி 11 ஆச்சு, 12 ஆச்சுங்க, வரலங்க. ஐயோ இதுக்கு மேல நம்ம கதவை திறந்து வைக்க கூடாது அப்படின்னு சும்மா கொஞ்சமா அப்படியே ஒரு கணிச்சு வச்சிருந்தாங்க. இந்த குடியக்கார கம்நாட்டி என்னைக்கும் போல அன்னைக்கு தண்ணியை நிறைய குடிச்சுட்டு வந்து ஆமாங்க என் வீட்டு திண்ணையிலேயே படுத்திருந்தான். நான் ஒரு பொட்டநாய் ஒண்ணு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் போய் அந்த பொட்டநாயோட படுத்திருப்பான் போல இருக்கு. அப்படியே அந்த நாய் 9 குட்டி போட்டிருக்கு. அப்படியே என் புருஷன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. கொஞ்சம் கூட மாத்துக்கலப்பாவே இல்லைன்னா பாருங்க. எனக்கு புள்ள விடுறான்னா என் புருஷன் போய் நாய்க்கு போய் புள்ள கொடுத்துருக்கான். அவன் என்ன வச்சிருக்கலாமா, என்ன வச்சிருக்க கூடாதுன்னு நானும் அப்படி என்ன நினைக்கிறேன்னு தெரியல. என் புருஷன் வருவாருன்னு நானும் எட்டி பாத்துக்கிட்டு இருக்கேங்க. வந்த பாடே இல்லைங்க. எங்க போனாரு எங்க வந்தாருன்னு தெரியல. அது பணம் போயிட்டு போதுனாங்க. நான் வரல செவனேன்னு இருக்கிறேன். ஆனா புருஷனாலும் புருஷன் எனக்கு வாட்ச புருஷன் மாதிரி யாருக்குமே வாசிக்கல. ஆமா நான் யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? கொஞ்சம் கூட தெரியல. ஆனா இவளுக்கு கூட தெரியல. என்னங்க பொங்க நீங்க என்னங்க அப்பெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே இத்த தண்டி இந்த பரங்கி பழம் மாதிரி இருந்தாங்க. ஆமாங்க அம்மாசி விட்டு பிள்ளையா நீ? அப்படியே துரும்பாய் இழைச்சு போய் மாதிரி ஆயிட்டாங்க. எப்படி துரும்பா இப்படி அழைச்சு போயிட்டேன்? யாங்க நீங்க என்னங்க அப்படி துரும்பா தாங்க இழைச்சு போயிட்டேன். இருந்தாலும் என் புருஷன் வந்தாருன்னு வச்சுங்க நான் அப்படியே ஓரமா நிக்கிற மாதிரி நிக்கிறேன். ஏங்க எம்மா பாசக்காரன் தெரியுமாங்க? ஐயோ அவ்வளவு ஒரு பாசக்காரருங்க. நானும் வச்சு பக்கமா தாங்க இருக்கிறேன்.
நாம கண்ணா பூச்சி ஆட